ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வரிசையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், கதிரேசன் யார், இப்போ என்ன நியூஸ் திடீர்னு வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப வைரலாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருமே ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக கிளைம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் ரன் பண்ணி எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி கிளப்பிட்டு இருக்க ஒரு மனுஷன் தான் கதிரேசன் அப்புறம் மீனாட்சி தம்பதியினர். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து கோர்ட்டில் இருக்க கேஸ் எல்லாமே வந்து அவர் வந்து பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கதிரேசனும் வந்து வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துட்டாரு. இது எல்லாருக்குமே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்துச்சு. பட் இருந்தாலும் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து எல்லாருக்குமே என்ன நினைச்சுக்கணும் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு கூட தாங்காது அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட இப்போ வந்து திடீர்னு அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு எல்லாமே ஷாக்கான நிலையில் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி வாட்ஸ்அப் கால் ஒன்று வந்திருக்காதாகவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நம்மளோட கதிரேசனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தனுஷ் சார் பேசின மாதிரி ஒரு சில விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கதிரேசன் அவர்கள் ரொம்ப நாளாகவே ஃபினான்ஷியல் இஷ்யூனால ஒழுங்காக சாப்பிடாத, எங்கேயும் போக முடியாமல் சம்திங் ரொம்பவே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவே இருந்ததுனால அவரோட வயசு இன்னும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் போய் அவர் ரொம்பவே வந்து மோசமான சுச்சுவேஷன் ஆகிட்டு இருக்காரு. டாக்டர்ஸ் வந்து இன்னொரு 1 வீக் கூட அவர் வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஃபோனில் வந்து பேசுங்க, நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபோனில் சொல்லி வைங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட பையன், அதாவது நீங்கள் தனுஷ்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் பையனை, அவர் வந்து அதெல்லாம் பார்ப்பார், பார்த்துட்டு உங்ககிட்ட பதில் சொல்லுவார். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஃபோனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கதிரேசன்கிட்ட அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கதிரேசனும் நம்பி அவங்க தனுஷ் யார்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சாரோ, அவங்க பையனாக நினச்சிக்கிட்டு இருக்கவர்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே அந்த ஃபோனில் கன்வே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வந்துடணும், எங்களால் சுத்தமாக முடியல, நான் உங்களே நினச்சி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய எமோஷனான விஷயங்கள்லாம் அழுதுகிட்டே அந்த ஃபோனில் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துலையாவது அவர் வந்து ஆமாம் அப்படின்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்கார் தனுஷ் சார் தான் தன்னோட பையன் அப்படின்னா மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கடைசி காலத்துலையாவது அவர் கொஞ்சமாக சந்தோஷமாகி ஆமாம் என்னோட பையன் புரிஞ்சுக்கிட்டான், என்கிட்ட பேசிட்டான் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துலையாவது அது உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்க சந்தோஷமாக இருந்தாலும் பட் இது கொஞ்சம் தப்பு தான், பட் இருந்தாலும் கூட அவங்க பண்ணியிருக்காங்க. பட் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போது கதிரேசன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பார், அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சமயத்தில் அவர் கொஞ்சமாக சந்தோஷமாக இறந்துருப்பாருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவரோட பசங்க ஜாடையில் வந்து தனுஷா இருக்கிறதுனால தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.